கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்த நன்மைகள் என்று சொல்லி வீடியோ வாயிலாக என்னுடைய சாட்சிகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய 2வது வீடியோ. இதுல நாங்க ராமேஸ்வரம் இறங்கி அவர்கள் எங்களை நன்றாக உபசரித்து எங்களை வேற இழுப்பிடத்திற்கு அனுப்பும்படியாக ட்ரெயின் ஏற்றி அனுப்பினார்கள் என்று சொன்னேன் இல்லையா, அதுதான் அந்த ரெயின்ல நாங்க ஏறி எங்களை எங்க அனுப்பினாங்கன்னா திருவண்ணாமலை போற ரெயினுக்கு எங்களை ஏற்றி அனுப்பினாங்க. நாங்க எல்லாரும் அந்த ரெயினுக்குள்ள இருந்த பொழுது ஃபர்ஸ்ட் டைம் அது எங்களுடைய ரெயின் ஜேர்னியா இருந்தது. ஏன்னா நான் சிறு வயசுல ரெயினை பார்த்ததும் இல்ல, ரெயின்ல போனதும் இல்ல. அது ஒரு புது அனுபவமா இருந்தது. நாங்க ட்ரெயின்ல ஏறி இருந்ததுமே ஒவ்வொரு திருவண்ணாமலைக்கு போகிறது ராமேஸ்வரத்திலிருந்து மிக நீண்ட தூர பிரயாணமா இருந்தபடினாலே ஒவ்வொரு ட்ரெயின்ல ஸ்டாப்லையும் நிற்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு அங்கிருக்கிற மக்கள் எங்களுக்கு நிறைய அன்பை கொடுத்தார்கள். அதை எப்படி என்று சொல்லி சொன்னா சாப்பாட்டு மூலமாய் காண்பித்தார்கள். நாங்க ட்ரெயின்ல ஏறி இருக்கும் பொழுது அந்த ஸ்டாப் வந்ததுக்கு அப்புறம் பார்சலா கட்டி எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல எங்களுக்கு நல்ல இட்லி கொடுப்பாங்க. இன்னொரு ஸ்டேஷன்ல போனா எங்களுக்கு நல்ல வெண்பொங்கல், சட்னி, சாம்பார் கொடுத்தாங்க. இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் போனதுக்கு பிறகு எங்களுக்கு உப்புமா கொடுத்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி உப்புமா சாப்பிட்டதே இல்லை என்னுடைய வாழ்க்கையில. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது. சோ அந்த உப்புமாவை சாப்பிடும் பொழுது மிகுந்த சுவையா இருந்தது. பல வருடங்கள் கழிச்சு நான் உப்புமா சாப்பிட்டு இருக்கேன். பட் அந்த டேஸ்ட் எனக்கு வரல. ஆனா இப்ப எனக்கு விவரம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த டைம்ல மக்கள் எங்கள் மேல் எவ்வளவு அன்பாய் தங்களுடைய அன்பையும் பாசத்தையும் கலந்ததை கொடுத்தார்கள் என்று நினைக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாயிருக்கிறது. மீண்டும் தொடரலாம். தேங்க்யூ.